இந்த ஆண்டு வந்து பாத்தீங்கன்னா கட் ஆஃப்ல வந்து அதிகரிப்பு இருக்குமா? ஸோ கட் ஆஃப் வந்து இன்க்ரீஸ் ஆகுமா இல்லை டிக்ரீஸ் ஆகுமா? எனக்கு வந்து கவர்மெண்ட் காலேஜில் சீட் கிடைக்குமா அப்படின்ற மாதிரியா இந்த ஆண்டு நீட் தேர்வு எழுதிய மாணவர்கள் மாணவிகள் அண்டு பெற்றோர்கள் தொடர்ந்து வந்து நமக்கு மெசேஜ் மூலியமாகவும் யூடியூப் கமெண்ட் செக்ஷன் மூலியமாகவும் இன்ஸ்டாகிராம் ஸோ பல சோசியல் மீடியா மூலியமாகவும் ஸோ தொடர்ந்து வந்து கேட்டுக்கிருக்காங்க. இந்த வீடியோ பதிவில் வந்து உங்களுக்கு தெளிவான ஒரு சின்ன ஒரு விளக்கம் தான் நான் கொடுக்க போகிறேன். ஆனால் வந்து கட் ஆஃப் வந்து கூடுமா குறைமான்றது நம்மளால வந்து எக்ஸாக்டா வந்து ப்ரெடிக்ட் பண்ண முடியாது. அது யாரா இருந்தாலும் சரி. நமக்கு வந்து அப்ளிகேஷன் தமிழ்நாட்டில் வந்து விண்ணப்ப பதிவு ஸ்டார்ட் பண்ணி அதற்கான தரவரிசை பட்டியல் அதாவது ரேங்கிங் லிஸ்ட்டை வந்து வெளிவிட்டது பிறகுதான் வந்து ஒவ்வொரு கேட்டகரி வைஸ் அதாவது வந்து ஒவ்வொரு ஜாதி வாரியா வந்து எவ்வளவு பேர் இருக்காங்கன்றத நமக்கு தெரிஞ்சுக்கிட்டா மட்டும்தான் வந்து நம்மளால வந்து ஒரு ஓகே இவ்வளவு மதிப்பெண் இத்தனை பேர் இருக்காங்க அப்படின்ற ஒரு தெளிவு கிடைக்கும். அப்புறம் தான் நம்மளால வந்து கட் ஆஃப்ன்றதே நம்மளால வந்து கண்டிப்பா தெரிஞ்சுக்கிற முடியும். ஸோ இந்த வீடியோல வந்து ஒரு ஐடியா வந்து உங்களுக்கு நான் சொல்றேன். ஒரு ஹோப் ஸோ இந்த வீடியோன்றது ஒரு ஹோப் கொடுக்கறதுக்கு தான். பட் வந்து இந்த வீடியோ பார்த்துட்டு உங்களுக்கு சின்ன ஒரு நம்பிக்கை கொடுக்கக்கூடிய வீடியோ தான் இந்த வீடியோ பதிவு. ஸோ இந்த வீடியோவை ஷேர் பண்ணுங்க. உங்களால முடிஞ்ச வரையும் சப்போர்ட் பண்ணி நம்ம சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. லாஸ்ட் இயர் கம்பேர் பண்ணி நம்ம பார்க்கும்போது லாஸ்ட் இயர் இப்போ நம்ம ஃபர்ஸ்ட் வந்து சீட் மேட்ரிக்ஸ்ன்றது நம்ம எல்லாருமே தெரிஞ்சுக்கிறணும். ஸோ தமிழ்நாட்டில் வந்து 36 பியூர் கவர்மெண்ட் காலேஜஸ். நான் இந்த வீடியோவில் வந்து ஒன்லி கவர்மெண்ட் காலேஜஸ்க்கு என்ன கட் ஆஃப் வரையும் இந்த வருஷம் வந்து இருக்கலாம் இல்லை எவ்வளோ ரேங்க் வரையும் இருந்தால் எனக்கு அரசு எம்பிபிஎஸ் சீட்டு கிடைக்கும் அப்படின்ற ஒரு சின்ன ஐடியா நான் சொல்கிறேன். அதாவது 36 கவர்மெண்ட் காலேஜஸ் வந்து தமிழ்நாட்டில் இருக்கு. ஒரு செமி கவர்மெண்ட் இஎஸ்ஐ சென்னை 37 மொத்தம். ஸோ இதுல கவர்மெண்ட் மட்டும் நம்ம எடுத்துக்கிட்டோம்னா நான் வந்து இந்த வீடியோல காமிச்சிருக்கிறது 92.5 ஜென்ரலா இருக்கக்கூடிய மாணவர்களுக்கு மட்டும் மொத்த சீட்டுன்னு எடுத்துக்கிட்டீங்கன்னா லாஸ்ட் இயர்ல நமக்கு 3854 கவர்மெண்ட் சீட்டு. அதுல வந்து ஐஆர்டி வந்து நீங்க ஐஆர்டின்றது ஒரு 30 ஸ்பெஷல் ரிசர்வேஷன். ஸோ அந்த 30 கூட நீங்க டிடக்ட் பண்ணிக்கோங்க. ஓகேவா? ஸோ அது போக வந்து 90 சீட் வந்து இஎஸ்ஐ செமி கவர்மெண்ட், 3944 சீட் வந்து கவர்மெண்ட் சீட். ஓகேவா? இதுல வந்து ஒரு 30 போச்சுன்னா கூட ஒரு 3914 சீட்ஸ் கிட்ட, அதாவது 3900 சீட்ஸ்னு வச்சுக்கோங்க. ஸோ இந்த வருஷம் வந்து சில காலேஜஸ் வந்து ஆட் ஆகிற மாதிரி சொல்லியிருக்காங்க. அதெல்லாம் கவுன்சிலிங் வரும்போது நமக்கு தெரியும். ஸோ அது ஆட் ஆச்சுனாலும் இன்னும் வந்து நமக்கு நல்ல ஒரு வாய்ப்பாக இருக்கும். ஸோ நிறைய மாணவர்களுக்கு இன்னும் கொஞ்சம் சீட்ஸ் கிடைக்கும். கடந்த ஆண்டு வந்து நம்ம க்ளோசிங் ரேங்க் மார்க் எடுக்கும் போது எந்தெந்த கேட்டகரிக்கு எவ்வளவு மார்க் வந்து க்ளோசிங் ஆயிருக்கு அப்படின்றத பார்ப்போம். ஃபர்ஸ்ட் பாத்தீங்கன்னா ஓப்பன் கேட்டகரி. ஸோ ஓப்பன் கேட்டகரியில பாத்தீங்கன்னா 602 மார்க்ல கடைசியா க்ளோசிங் மார்க் முடிஞ்சிருக்கு. வேலூர் மெடிக்கல் காலேஜில் கிடைச்சிருக்கு. ரேங்க் ஜென்ரல் ரேங்க் வந்து 1442 வரையும் வந்து கிடைச்சிருக்கு. அதே இது வந்து நீங்க பேக்வர்ட் கிளாஸ் பிசி எடுத்தீங்கன்னா 556ல நாகப்பட்டினத்துல க்ளோசிங் ஆயிருக்கு. இவங்களோட ரேங்க் அதாவது அலாட் ஆன கடைசி ரேங்க்னு எடுத்துக்கிட்டீங்கன்னா ஜென்ரல் ரேங்க் 3302. அதே இது வந்து நெக்ஸ்ட் பிசியில் இருக்கக்கூடிய 3.5 ரிசர்வேஷன் பிசி முஸ்லீம் கேட்டகரியை பொறுத்தவரையும் நமக்கு 541 மார்க்ல வந்து க்ளோசிங் மார்க் முடிஞ்சிருக்கு. க்ளோசிங் ரேங்க் வந்து ஜென்ரல் ரேங்க் வந்து 4071. ஸோ கவர்மெண்ட்ல பார்த்தீங்கன்னா கடைசியாக நாகப்பட்டினம் தான் பிசிஎம் முஸ்லீம் கேட்டகரிக்கு முடிஞ்சிருக்கு. நெக்ஸ்ட் மோஸ்ட் பேக்வர்ட் கிளாஸ் அதாவது எம்பிசி டிஎன்சியை பொறுத்தவரை 530ல க்ளோசிங் ரேங்க் முடிஞ்சு, அதாவது க்ளோசிங் மார்க்கு எங்கே முடிஞ்சிருக்குன்னா நீல்கிரிஸ் அதாவது வந்து ஊட்டி காலேஜில் வந்து முடிஞ்சிருக்கு. 4717 சீட்ஸ் வந்து நமக்கு 4717வது ஓவரால் ஜென்ரல் ரேங்க்ல வந்து க்ளோசிங் ரேங்க் முடிஞ்சிருக்கு. அடுத்து நெக்ஸ்ட் வந்து ஸ்கெடியூல் கேஸ்ட்டை பொறுத்தவரை எஸ்சி 448 க்ளோசிங் ரேங்க் வந்து நீல்கிரிஸ்ல முடிஞ்சிருக்கு. உங்களுக்கு வந்து பாத்தீங்கன்னா ஓவரால் ரேங்க்ல 9431 க்ளோசிங். நெக்ஸ்ட் வந்து ஸ்கெடியூல் கேஸ்ட் அருந்ததியர் பொறுத்தவரையும் அதாவது எஸ்சிஏ க்ளோசிங் ரேங்க் வந்து 12836 மார்க் 382. ஸோ நீலகிரிஸ்ல முடிஞ்சிருக்கு. நெக்ஸ்ட் ஸ்கெடியூல் ரெவ்யூ எஸ்டியை பொறுத்தவரையும் வந்து 355 க்ளோசிங் மார்க் 14234 வந்து நமக்கு ஜென்ரல் ரேங்க். ஓகேவா? ஸோ கள்ளக்குறிச்சியில க்ளோசிங் ரேங்க் முடிஞ்சு அதை மார்க் இது காலேஜ் கடைசி காலேஜ் வந்து கள்ளக்குறிச்சியில க்ளோஸ் ஆயிருக்கு. எஸ்டியை பொறுத்தவரையும் நீலகிரிஸ்ல. ஓகேங்க. ஸோ இதுல வந்து நம்ம முக்கியமா பார்க்கக்கூடியது என்னன்னா, ஸோ நிறைய பேர் வந்து தொடர்ந்து வந்து வீடியோ பதிவுல சொல்றாங்க. நிறைய பேர் வந்து தமிழ்நாட்டில் இவ்வளவு பேர் எடுத்திருக்காங்க மார்க், 2000 லட்சம் பேர் வந்து 600 மார்க் மேல எடுத்திருக்காங்க. அந்த மாதிரி ரிப்போர்ட்லாம் நிறைய சொல்றாங்க.
பட் இருந்தாலும் இந்த கட் ஆஃப்ன்ற மார்க்கை வச்சு நம்மளால வந்து கட் ஆஃப் ப்ரெடிக்டே பண்ண முடியாது. ஓகேவா? ஏன் அப்படின்னா நமக்கு வந்து இந்த ரேங்க் தாங்க ரொம்ப முக்கியம். அதாவது வந்து நீங்க ஓவரால் ரேங்க்ல வந்து நீங்க ஒரு ஓப்பன் கேட்டகரி ஸ்டூடெண்ட்ஸா இருந்தா ஒரு 1400 ரேங்க்குள்ள இருந்தீங்கன்னா கண்டிப்பா வந்து உங்களுக்கு ஏதாவது ஒரு கவர்மெண்ட் காலேஜஸ் கிடைச்சிடும். ஒரு 1400 ரேங்க்குள்ள இருந்தா போதும். ஸோ இந்த கட் ஆஃப் மார்க்ன்றது நமக்கு வந்து இது 650 கூட இருக்கலாம். ஏன்னா இந்த வருஷத்தோடைய இம்பாக்ட் அந்த மாதிரி இருக்கு. ஏன்னா நிறைய பேர் அதிக ஸ்கோர் எடுத்திருக்காங்க. பட் இந்த மார்க்ன்றது நமக்கு கான்ஸ்டன்டா இருக்காது. ஆனா இந்த ரேங்கை பொறுத்தவரை ஓரளவு கான்ஸ்டன்டா இருக்கும். ஏன்னா ஒரு 1400 ரேஞ்சஸ் ரேங்க்குள்ள இருந்தீங்கன்னா கண்டிப்பா வந்து உங்களுக்கு கவர்மெண்ட் காலேஜஸ் ஓப்பன் கேட்டகரி ஸ்டூடெண்ட்ஸ்க்கு கிடைச்சிடும். அதே இது வந்து நீங்க பேக்வர்ட் கிளாஸ் பிசியா இருந்தீங்கன்னா 3302 லாஸ்ட் இயர் ஜெனரல் ரேங்க் க்ளோஸ் ஆயிருக்குன்னா ஒரு 3300 ரேங்க் உள்ள இருந்தீங்கனாலே ஓரளவு நீங்க பார்டர்ல இருக்கீங்க. ஏதாவது ஒரு கவர்மெண்ட் காலேஜஸ் ரவுண்ட் 1 ரவுண்ட் 2 3 ரவுண்ட் வரை நீங்க போனா கூட கண்டிப்பா ஏதாவது ஒரு காலேஜஸ் கிடைச்சிடும். ஏன்னா சில மாணவர்கள் வந்து செல்ஃப் ஃபைனான்சிங்லேயே போவாங்க. அந்த மாதிரி கேட்டகரி ஸ்டூடெண்ட்ஸும் இருக்காங்க. சில பேருக்கு வந்து ஒரு பார்டர்ல இருந்தும் நல்ல அதாவது ஒரு ஆவரேஜான கவர்மெண்ட் காலேஜஸ் கிடைச்சா கூட அவங்க என்ன பண்ணுவாங்கன்னா அவங்களுடைய ஊருக்கு ஏற்ற மாதிரியே பிரைவேட் காலேஜஸ், ஃபார் எக்ஸாம்பிள் இப்போ வந்து ஒரு கேண்டிடேட் வந்து மதுரையில் இருக்காரு, பட் அவருக்கு ஒரு கவர்மெண்ட் காலேஜ் கிடைக்குதுன்னா சில பேர் என்ன பண்ணுவாங்கன்னா ஓகே அவங்களால ஃபீஸ் அஃபோர்ட் பண்ண முடியும், ஒரு 4.5 lakhs பண்ணும்போது அவங்க ஓப்பன்ல இருக்கிறனால சப்போஸ் என்ன பண்ணுவாங்கன்னா அவங்களுக்கு கிடைச்ச அந்த கவர்மெண்ட் சீட்டை விட்டுட்டு மதுரையில் அவங்க இருக்கிறனால மதுரை வேலம்மாள் இருக்கு, வேலம்மாள் இருக்கு. அதே கோயம்புத்தூர் கேண்டிடேட் வந்து பிஎஸ்சி இருக்கு, எனக்கு பிஎஸ்சி நான் போய் படிச்சுக்கிறேன், எனக்கு ஒரு கவர்மெண்ட். ஆனா அது அவங்களுடைய திங்கிங் தான். ஏன்னா அவங்களால வந்து கவர்மெண்ட்ல கிடைச்சும் சில மாணவர்கள் சில மாணவிகள் வந்து அந்த மாதிரி விடுவாங்க. ஸோ அவங்க ஊர்ல இருக்கிறங்காண்டி இப்போ வந்து எப்படின்னா என்ன போய் நாகப்பட்டினம் வந்து எங்களுக்கு டிஸ்டன்ஸ் ஜாஸ்தி சார், இங்க இருந்து போயிட்டு வர முடியாது, எங்க ஊர்லயே நான் நேட்டிவ்ல படிக்கணும்னு ஆசைப்படுறேன்னா அந்த மாதிரி ஒரு சேஞ்சஸ் இருக்கும். அப்ப என்ன அப்படின்னா அந்த இடத்துல கட் ஆஃப்லாம் கொஞ்சம் நமக்கு ஸோ இன்னும் கொஞ்சம் இதாகும். ஓகே, இந்த மாதிரி ஒரு ட்ரிக்ஸ்லாம் அங்கே நடக்கும். அதே இது வந்து லாஸ்ட் இயர் வந்து பிசி முஸ்லீம் கேட்டகரிக்கு பாருங்க 4021. ஸோ அப்போ வந்து ஒரு பிசி முஸ்லீம் கேட்டகரியை பொறுத்தவரையும் இந்த ஜென்ரல் ரேங்க் வந்து 4000 சொச்ச ரேங்க், அதாவது 4100க்குள்ள ஒரு இந்த வருஷம் சீட் இன்க்ரீஸ் ஆனா கூட ஒரு 4000 ரேங்க்குள்ள இருந்தீங்கன்னா உங்களுக்கு சான்சஸ் நிறைய இருக்கு. அதாவது 4000 ரேங்க். ஓகேவா? ஸோ கட் ஆஃப் பொறுத்தவரையும் நம்மளால வந்து சொல்ல முடியாது. ஏன்னா அது ரேங்க் லிஸ்ட் தமிழ்நாட்டில் நீங்க அப்ளிகேஷன் போட்டதுக்கு அப்புறம் தான் தெரியும். எம்பிசியை பொறுத்தவரையும் 4717 லாஸ்ட் இயர் க்ளோசிங்கா இருக்கு. அப்ப 4700 ரேங்க்குள்ள இருந்தீங்கன்னா கண்டிப்பா அதாவது ஒரு கவர்மெண்ட் காலேஜஸ் நம்ம எடுத்துடலாம் ஈஸியா. ஓகேவா? அதே இது வந்து நீங்க எஸ்சி கேட்டகரியா இருந்தா ஒரு 9400 ரேங்க்குள்ள இருந்தீங்க. லாஸ்ட் இயர் பாத்தீங்கன்னா 9431. ஒரு 9400 ரேங்க்குள்ள நீங்க இருந்தீங்கன்னா ஒரு சேஃப் ஜோன் தான், ஒரு சேஃப் சைட்ல நீங்க இருக்கிறீங்கன்னு அர்த்தம். ஸோ எஸ்சிஏ பொறுத்தவரையும் வந்து 12836. அப்போ ஒரு 12800 ரேங்க்குள்ள நீங்க இருந்தாலே போதுமானது. அதே நீங்க எஸ்டியை பொறுத்தவரையும் பாருங்க, லாஸ்ட் இயர் 14234 முடிஞ்சிருக்கு. ஸோ எஸ்டியை பொறுத்தவரையும் ஒரு 14000 ரேங்க்குள்ள இருந்தாலே கண்டிப்பா சீட்ஸ்ன்றது நமக்கு கிடைக்கும். ஸோ இந்த இடத்துல வந்து நமக்கு மார்க் வந்து அப்போ வந்து வேல்யூ இல்லையான்னு கேட்டா, ஸோ மார்க்கை வச்சு நம்மளால வந்து ஒரு மெரிட் வந்து நமக்கு ப்ரிப்பேர் பண்ணாலும் பட் நமக்கு சீட் அலோகேஷன்றது ரேங்க் அடிப்படையில தான் வந்து நமக்கு அலோகேஷன் பண்ணுவாங்க. இப்போ நீங்க வந்து ஜென்ரலா இருக்கக்கூடியவங்களுக்கு நல்ல காலேஜஸ் ஓப்பன்ல போய் அவங்க சீட் எடுப்பாங்க. ஏன்னா ஓப்பன் கேட்டகரின்றது இஸ் நாட் கேஸ்ட். ஓகேவா? ஓப்பன் காம்படிஷன்ல நல்ல மார்க் எடுக்கிறவங்க, இப்போ ஒரு பிசி கேண்டிடேட் வந்து அவருக்கு நல்ல ஸ்கோர் இருந்துச்சுன்னா அவர் ஓப்பன்லயும் போவாரு. அப்ப இவருக்கு கொடுக்கப்பட்ட அந்த ரிசர்வேஷன் இருக்கு பாருங்க. இப்ப பிசியில எடுத்தீங்கன்னா 935 சீட் இருக்கு. ஸோ அந்த 935 சீட்டமே வந்து பிசி ஃபில் பண்ணுவாங்கன்னு சொல்ல முடியாது. ஏன்னா இந்த பிசி கேண்டிடேட் பாதி பேர் வந்து ஓப்பன் கேட்டகரியிலே போவாங்க. அப்ப போகும்போது நமக்கு இங்க சீட்டு வந்து கொஞ்சம் நமக்கு பேலன்ஸ் ஆகிக்கிட்டே வரும். ஸோ அப்போ ஓப்பன்ல நிறைய பேர் போயிட்டாங்கன்னா அப்ப இந்த நமக்கு வந்து இந்த இடத்துல சீட் வந்து அப்படியே இருக்கும். அப்ப இன்னும் கீழே இருக்கக்கூடிய மாணவர்கள் வந்து பிசியில கொஞ்சம் வந்து நமக்கு சீட்ஸ் வந்து அலோகேட் பண்ணுவாங்க. அது இன்னும் வந்து அவங்களுக்கு அலாட் ஆகும். ஸோ அதுதான். அதே மாதிரி பிசி முஸ்லீம் கேட்டகரியில் 133 சீட்ஸ் வந்து இருக்கு அப்படின்னா 133 சீட்ஸை தாண்டி பிசிஎம்ல ஓப்பன் காம்படிஷன்ல நிறைய மாணவர்கள் நல்ல ஸ்கோர் எடுக்கிறவங்க ஓப்பன்ல போனாங்கன்னா இங்கேயும் வந்து பாத்தீங்கன்னா நமக்கு சீட்டோடைய அந்த வேக்கன்சின்றது இன்க்ரீஸ் ஆகும். ஸோ அது அப்படியே இருக்கும். ஸோ ரிசர்வ் கேட்டகரியில போறவங்கன்னா நிறைய பேருக்கு வந்து கிடைக்கும். ஸோ லாஸ்ட் இயர் பாருங்க கேட்டகரி ரேங்க், அதாவது பிசி கேட்டகரியில 2000 ரேங்க்குள்ள இருந்து 2021 தான் க்ளோசிங் ஆயிருக்கு ரேங்க். அதற்கு பிசி கேட்டகரியில 2021 தான் லாஸ்ட் க்ளோசிங் ரேங்க். பிசியில பாருங்க நமக்கு இங்க பாருங்க, நான் நல்லா ஏன் உங்களுக்கு காமிக்கிறேன்னா 985 சீட்டுனா டோட்டலாவே பிசிக்கு இருக்கு. அப்ப வந்து இங்க பாருங்க 2000 பேருக்கு மேல சீட் கிடைச்சிருக்கு பிசியில. அப்ப 2021 மாணவர்கள் மாணவிகள் வந்து இதுல வந்து நமக்கு சீட் கிடைச்சிருக்குன்னா
1100 பேருக்கு மேல வந்து பாத்தீங்கன்னா சீட்ஸ் கிடைச்சிருக்கு. அவங்க எல்லாருமே ஓப்பன்ல பாதி பேர் போயிருப்பாங்க. அதனாலதான் வந்து இந்த அளவுக்கு வந்து இருக்கு. அதே பாருங்க பிசி முஸ்லீம் கேட்டகரியை பொறுத்தவரையும் நமக்கு 133. ஸோ 133 இருக்கா. ஆனா இங்க பாருங்க 195 வரையும் போயிருக்கு. ஸோ அப்ப வந்து ஒரு 50 பேருக்கு மேல ஒரு 50 ஸோ ஒரு 50 ஒரு 60 பேருக்கு மேல வந்து நமக்கு வந்து ரிசர்வ் கேட்டகரியில போயிருக்காங்க. அதனால வந்து ஓப்பன்ல போனவங்கனால இங்க கொஞ்சம் ரிசர்வேஷன் கொஞ்சம் நமக்கு ஆக்குபை ஆயிருக்கு. ஸோ நெக்ஸ்ட் பாருங்க எம்பிசிக்கு 259 சீட்டு தான் கவர்மெண்ட் சீட்டுன்னு வச்சுக்கோங்க. இங்க பாருங்க க்ளோசிங் ரேங்க் வந்து 1091. அப்ப எவ்வளவு பேர் வந்து கிடைச்சிருக்குன்னு பாருங்க. அப்போ ஓப்பன்ல நிறைய பேர் போகும்போது நமக்கு சீட்டு வந்து ரிசர்வ் கேட்டகரியில பேலன்ஸ் ஆகும் சீட்டு. ஸோ 259 இருந்து கிட்டத்தட்ட ஒரு 200+ சீட்ஸ் வந்து அதிகமா வந்து எம்பிசி ரிசர்வ்ல கிடைச்சிருக்கு. அதே எஸ்சி பாருங்க 587. ஆனா இங்க போயிருக்கிறது பாருங்க 717. அப்ப 150+ சீட்டு வந்து நமக்கு போயிருக்கு. அதே மாதிரி எஸ்சியை பாருங்க இங்க 109 டோட்டல் சீட்டு. இங்க போயிருக்கிறது பாருங்க 125 வரையும் போயிருக்கு. 125 மாணவர்கள் வந்து பாத்தீங்கன்னா அலாட் ஆயிருக்காங்க. ஸோ இங்க எஸ்டியை பொறுத்தவரையும் 38, எஸ்டியும் பாருங்க 43. ஸோ ஒரு 5 சீட்டுக்கு மேல இன்க்ரீஸ் ஆயிருக்கு. ஸோ இதனால வந்து நமக்கு ரேங்க் மட்டும்தான் இந்த இடத்துல வந்து ரொம்ப மேஜரா நம்ம பார்க்கக்கூடியது. ஸோ நீங்க வந்து நான் சொல்ற ரேங்க் படி ஓரளவு இருந்தீங்க அப்படின்னா கண்டிப்பா சீட்ஸ் கிடைக்கும். அது மாதிரி நிறைய பேர் வந்து பார்டர்ல இருப்பீங்க, கவலைப்படாதீங்க. கண்டிப்பா வெயிட் பண்ணுங்க, அப்ளிகேஷன் போடுங்க, ஒரு கான்ஃபிடண்டா போடுங்க. அதுக்கப்புறம் வந்து ரேங்க்ன்றது வரும்போது தான் ஒரு நல்ல ஒரு உங்களுக்கு ஒரு அனலிட்டிக்ஸ் கிடைக்கும். அதுக்கப்புறம் வந்து நம்ம வந்து கட் ஆஃப்ன்றது ப்ரெடிக்ட் பண்ணலாம். ஸோ நீங்களே வந்து உங்களை வருத்திக்கிறாதீங்க, ஏன்னா எனக்கு கிடைக்காது. அதுவும் முதல் தடவை எழுதுறவங்க அடுத்த ஒரு வாய்ப்பா எடுத்து நெக்ஸ்ட் இயர் நீங்க படிச்சு கான்ஃபிடண்டா எழுதுங்க. ரிப்பீட்டர்ஸா இருந்தீங்க அப்படின்னா நீங்க பார்டர்ல இருக்கீங்கன்னா கொஞ்சம் அப்ளிகேஷன் வரை வெயிட் பண்ணுங்க. ஸோ நிறைய ஆப்ஷன் வந்து நமக்கு மெடிக்கல்ல வந்து இருக்கு. ஸோ வந்து நீங்க ஒரு ஹோப்போட இருங்க. தொடர்ந்து வந்து நம்ம சேனல் ஃபாலோ பண்ணுங்க. நிறைய கைடன்ஸ் சப்போர்ட் வந்து நம்ம தொடர்ந்து வந்து 7 வருஷமா கொடுத்துருக்கோம். ஸோ யூஜியா இருக்கட்டும், பிஜியா இருக்கட்டும், எல்லாருக்கும் ப்ராப்பரா கைடன்ஸ் கொடுத்துருக்கோம். ஸோ தொடர்ந்து நம்ம சேனலை ஃபாலோ பண்ணிட்டே வாங்க. ஸோ தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங் தட். இந்த வீடியோ பத்தின கருத்தை கீழே பதிவு பண்ணுங்க. ஸோ இந்த வீடியோல நான் சொன்ன ரேங்க்